வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. திருவள்ளுவ பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு 7 வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம். இன்றைய அதிகாரம் ஈகை. குறள் 221. வறியார் கொன்றீவதை ஈகை மற்றெல்லாங் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. உரை: இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகையாகும், மற்றதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுப்பதாகும். குறள் 222. நல்லாரெனினுங் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. உரை: நன்றேயானாலும் பெறுதல் தீதாகும், வானுலகம் கிடைக்காவிடினும் ஈதல் நன்றாகும். குறள் 223. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. உரை: கேட்பவருக்கு தன் வறுமையை சொல்லாது உதவுபவரே நற்குடியில் பிறந்தவர். குறள் 224. இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. உரை: கேட்பவர் முகம் மகிழ உதவும் வரை அவரது துயர் முகம் காண்பதும் கொடியதே. குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின். உரை: பிறர் பசி போக்குபவரின் சிறப்பிற்கு பின்தான் பசி பொறுத்து தவமிருப்பவர் சிறப்படைவர். குறள் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. உரை: வறியவரின் கடும்பசி தீர்ப்பதே ஒருவன் செல்வத்தை வைக்கும் கருவூலமாகும். குறள் 227. பாத்தோன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது. உரை: பலருடன் பகிர்ந்து உண்பவரை பசி என்னும் கொடிய நோய் நெருங்காது. குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். உரை: செல்வத்தை உதவாமல் வைத்திருந்து இழந்தவர் ஈகையின் இன்பம் அறிய மாட்டார். குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணுள். உரை: சேர்த்தது குறையும் என்றெண்ணி தானே உண்ணுதல் இறப்பதிலும் எளிவானது. குறள் 230. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதலியாக்கடை. உரை: சாவு துன்பமானதுதான், ஆனால் வறியவர்க்கு உதவ முடியாத இறப்பும் இனியதே. இந்த குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.